ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. இதைத்தான் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் என் மாதிரி சோர்வுகள், சில சந்தோஷ பாதிப்பு வந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நான் கொடுக்கிற சந்தோஷம். என்ன நடந்தாலும் உன்னை சுற்றிலும், என்ன மாதிரி காரியம் நடந்தாலும் உன் சந்தோஷத்தை யாருமே எடுத்து போட முடியாது. அதுதான் நான் கொடுக்கிற சந்தோஷம். அதான் நிலையான சந்தோஷம். ஒருவர் உங்களை நிந்தித்து பரிகாசம் பண்ணா கூட நீ துக்கப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு உட்காருன்னு ஆண்டவர் சொல்லலை. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ ஆண்டவரை துதிக்கணும். இப்போ எனக்கு வராத பாடுகளா, நிந்தையா, நெருக்கமா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். என்னென்னோ பேசுறாங்க, என்னென்னலாம் சொல்றாங்க, எல்லாம் தெரியும்ல. அதெல்லாம் நினைச்சு நான் அழுதுகிட்டே இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பொய்யா சொல்றான்ல, சந்தோஷப்பட்டு களி கூறுன்னு ஆண்டவர் சொல்ல. அப்ப சந்தோஷம். நான் சொல்லுவேன், ஆண்டவர் இப்படி பேசுறதுக்காக ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு